பொள்ளாச்சி வழக்கில் காலதாமதமாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும், பொள்ளாச்சி வழக்கில் பெண்கள் மிக துணிச்சலாக சாட்சி வழங்கியுள்ளனர் என தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தொழில்நுட்பம் நன்றாக செயல்பட்டுள்ளது என்றும், சீரழிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு வழங்கப்பட்டுள்ளது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். ஆயுள் இருக்கும் வரை ஆயுள் தண்டனை வழங்கியிருப்பது திருப்தி என்றும், வயதை வைத்து சலுகை வழங்க வேண்டும் என்பது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார். தினமும் வீண் விளம்பர நாடகங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 34 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு பேராசிரியர் வருகை பதிவு போதிய அளவு இல்லாதது, காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருத்தல் உள்ளிட்ட குறைபாடுகளை சுட்டிக்காட்டி தேசிய மருத்துவ ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அதிலும் 24 மருத்துவக் கல்லூரிகள் விளக்கமளிப்பதற்கான காலக்கெடு முடிவடைந்து விட்டதும், மீதமுள்ள 10 கல்லூரிகளுக்கு வரும் வாரத்தில் காலக்கெடு நிறைவடைய உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. உரிய விளக்கம் அளிக்காததாலும், குறைபாடுகளை நிவர்த்தி செய்யாமல் இருப்பதாலும் இந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்தாக வாய்ப்பிருக்கிறது. இதனால் மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடத்த முடியாத நிலை ஏற்படும். ஏற்கனவே கடந்த 2023 ஆண்டு மே மாதமும் இதே காரணங்களுக்காக புகழ்பெற்ற ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி உட்பட 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் நிலை ஏற்பட்டது. ஆனால் திமுக அரசு தனது தவறுகளில் இருந்து பாடம் கற்கவில்லை. தற்போது 34 மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடக்கவில்லை என்றால் தமிழக மாணவரின் மருத்துவ கல்வி வாய்ப்பு அடியோடு சிதைந்து போய்விடும். உங்கள் விளம்பர ஆசைக்கு தமிழக மாணவர்கள் மருத்துவ கல்வி கனவை பறிகொடுக்க முடியாது என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும். உடனடியாக தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தேசிய மருத்துவ ஆணையத்தின் அங்கீகாரம் தொடர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. ஆபரேஷன் சிந்தூர், பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீது இந்தியா நடத்திய தாக்குதல், எல்லை நிலவரம் குறித்து ஆலோசனை என தகவல் வெளியாகியுள்ளது. பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனையை நீதிமன்றம் வழங்கியுள்ளது என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி கனிமொழி, பொள்ளாச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைத்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அனைவரின் மனதிலும் காயமாக இருந்தது. இன்று கிடைத்துள்ள தீர்ப்பு காயத்திற்கு மருந்தாக அமைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதியை பெற்றுத் தருவோம் என்று முதலமைச்சர் கூறியிருந்தார். முதலமைச்சர் கூறியபடி திமுக அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யவில்லை, விசாரணை இல்லை, குற்றவாளிகள் ஆட்சியாளர்களால் காப்பாற்றப்படுகின்றனர் என்பதால் எதிர்க்கட்சியான திமுக உள்ளிட்ட பல தரப்பிலும் இருந்து வந்த அழுத்தம், போராட்டங்களால் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றும் நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டார். பொள்ளாச்சியில் போராட்டம் நடத்த அனுமதிக்கவில்லை, அதற்காகவே நாங்கள் போராட வேண்டியிருந்தது என்று அவர் தெரிவித்தார். பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு பாலியல் வழக்கு தமிழகத்தில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்குகளில் ஒன்று. ஒரு கல்லூரி மாணவி மற்றும் பெண்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து ஆபாச வீடியோ எடுத்து துன்புறுத்தப்பட்டனர். இது தொடர்பான வீடியோ வெளியானதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் கடந்த 2019 ஆண்டு நடந்தது. சிபிஐ அதிகாரிகள் அதிரடி விசாரணை மேற்கொண்டு திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், ஹெரன்பால், பாபு, அருளானந்தம் மற்றும் அருண்குமார் ஆகிய 9 பேரை கைது செய்து ஜெயிலில் அடைத்தனர். மகளிர் கோர்ட் நீதிபதி நந்தினி தேவி முன்னிலையில் கடந்த 2023 பிப்ரவரி 24 சாட்சி விசாரணை தொடங்கியது. அரை கதவுகள் மூடப்பட்டு ஆன்லைன் வாயிலாக சாட்சியம் பெறப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காணொலி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டு வந்தனர். இந்த வழக்கில் சாட்சி விசாரணை, அரசு மற்றும் எதிர்த்தரப்பு இறுதிவாதம் முடிவடைந்தது. இதையடுத்து வழக்கின் தீர்ப்பு மே 13 அறிவிக்கப்படும் என நீதிபதி நந்தினி தேவி அறிவித்தார். அதன்படி நேற்று நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பளிக்க நீதிபதி நந்தினி தேவி நீதிமன்றத்திற்கு வந்தார். இதையடுத்து கைதான 9 பேரும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். நீதிபதி நந்தினி தேவி அளித்த தீர்ப்பில் பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்றும் அறிவித்தார். இந்த நிலையில் குற்றவாளிகளின் 9 பேரின் தண்டனை விவரங்களை நீதிபதி நந்தினி தேவி வாசித்தார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 10 லட்சம், 15 லட்சம் என வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதித்து கோவை மகளிர் கோர்ட் தீர்ப்பு வழங்கியது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெரும் கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மனமிருந்தால் வெட்கி தலை குனியட்டும் என எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த அதிமுக பொதுச் செயலாளர் EPS வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில்,
அந்த குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது எனது அரசு. உங்களைப் போல் திமுக அனுதாபி என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை. நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன். அதற்கான நீதியே கிடைத்துள்ளது. வழக்கம் போல உங்கள் ஸ்டிக்கரை தூக்கி கொண்டு வராதீர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின், அண்ணா பல்கலை பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணை மேயர் மீதும் விசாரணை நடத்த துப்பில்லாத நீங்கள் தான் வெட்கி தலை குனிய வேண்டும். யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் சொல்லாமல் அந்த சாரை காப்பாற்ற துடிக்கும் நீங்கள் தான் வெட்கி தலை குனிய வேண்டும். நீட் ரகசியம் என்று நீங்களும் உங்கள் மகனும் மாணவர்களை ஏமாற்றிய போதே உங்களுக்கு வெட்கம் மானமெல்லாம் இல்லை என்பது தெரிந்துவிட்டது. இருப்பினும் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் உங்கள் ஆட்சியில் பெண்கள் வெளியிலேயே வர முடியாத அவலநிலை இருப்பதையும் நாள்தோறும் பதியப்படும் போக்சோ வழக்குகளையும் பார்த்து கொஞ்சமாவது வெட்கி தலை குனியுங்கள் என்று அந்த பதிவில் இபிஎஸ் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் தமிழ்நாட்டில் 4 கட்டங்களாக தேசிய கொடியுடன் யாத்திரை நடத்தப்படும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். வரும் 18ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 4 கட்டங்களாக இந்த யாத்திரை நடைபெற உள்ளது. உலக அமைதிக்கு எதிராக செயல்பட்டும் தீவிரவாதிகளின் பயிற்சி கூடாரமாகவும் அடைக்கல பூமியாகவும் தொடர்ந்து ஊக்கமளித்த பாகிஸ்தானின் பயங்கரவாதத்திற்கு இறுதி முடிவு கட்டும் வகையில் நம் இந்தியா தேசம் தீவிர தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த யாத்திரைகள் நாட்டிற்காக நாட்டு மக்களால் 4 கட்டங்களாக நடைபெறும். மாநில தலைநகரம் சென்னையில் மே 14ஆம் தேதியும், இதர முக்கிய நகரங்களில் மே 15ஆம் தேதியும், மற்ற மாவட்ட பேரூர்களில் மே 16 மற்றும் 17ஆம் தேதியும், சட்டசபை தொகுதிகள், தாலுகாவின் ஊர்கள், பெரிய கிராமங்கள் ஆகிய இடங்களில் மே 18 முதல் 23ஆம் தேதி வரையும் நம் தேசிய கொடியான மூவர்ண கொடி ஏந்திய யாத்திரைகள் நடத்த ஏற்பாடுகள் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான வழிகாட்டுதல்கள் தலைமையிலிருந்து தொடர்ந்து வழங்கப்படும். நம் வீரர்களின் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் பாராட்டு தெரிவிக்கும் வகையிலும் நம் நாட்டின் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் தயவு செய்து பெருந்திரளாக பொதுமக்கள் கூடி நம் நாட்டு மக்களின் நல்லெண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் பெரிய அளவில் யாத்திரைகளை ஏற்பாடு செய்ய வேண்டுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.